இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு பொருட்களின் காந்த பண்புகள், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு, பர்மியபிலிட்டினா என்ன, சசப்டபிலிட்டின்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு அப்படின்னா என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு 3 விதமான காந்த பண்புகள் மெட்டீரியல்ஸ்க்கு இருக்குது. டயா மேக்னட்டிசம், பாரா மேக்னட்டிசம், ஃபெரோ மேக்னட்டிசம். இதை தமிழில் சொல்லும் பொழுது டயா காந்தவியல், பாரா காந்தவியல், ஃபெரோ காந்தவியல் என்கிறதான 3 கிளாசிபிகேஷன் இருக்குது, வகைப்படுத்துதல் இருக்குது. இந்த 3 வகைப்படுத்தலையும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு டெஃபினேஷன் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் அது இந்த கான்டெக்ட்ல நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, அதை டிஃபைன் பண்ணி சொல்லணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அல்லது இண்டக்ஷன் என்று சொல்லுவோம், அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். பர்மியபிலிட்டி, தென் சசப்டிபிலிட்டி, இது பார்த்துட்டு தென் டயாமேக்னட்டிசம், பாராமேக்னட்டிசம், ஃபெரோமேக்னட்டிசம் பார்க்கணும். இதான் என்னுடைய பிளான். ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன, காந்தப்புலம். If a magnetic field is generated by passing a current I through a coil, ஒரு காயில் வழியா ஐங்கிற கரண்ட்டை நீங்க பாஸ் பண்றீங்கன்னு வச்சுங்க, அந்த காயிலோட லென்த் L, அதுல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை சுற்றிலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தை H என்று குறிப்பிடுகிறோம். ஸோ H is given by H is equal to Ni by L. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில், ஐங்கிறது கரண்ட் பாசிங் த்ரூ த காயில், டிவிஷன் எல் அப்படிங்கிறது லெங்த் ஆஃப் த காயில். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இஸ் கிவன் பை எக்ஸ்பிரஷன் Ni by L. இதோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆம்பியர் பர் மீட்டர் என்கிற அலகுல இதை மெஷர் பண்றோம். இது தமிழ்ல சொல்ல முடியுது. காந்தப்புலம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீளம் L மற்றும் சுற்றுகள் N கொண்ட மின்சுருள் வழியாக மின்னோட்டம் I செல்லும் பொழுது ஒரு காந்தப்புலம் உருவாக்கப்பட்டால் அந்த காந்தப்புலத்தினுடைய வலிமையானது H is equal to Ni by L என்ற சூத்திரத்தினால் வழங்கப்படுகிறது. அலகுகள் ஆம்பியர் பை மீட்டர். இந்த காந்தப்புலத்தை ஒரு மெட்டீரியலுக்கு நம்ம உட்படுத்துறோம்னு வச்சுங்க, இந்த காந்தப்புலத்தை ஒரு மெட்டீரியலுக்கு அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும், அந்த மெட்டீரியல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஏற்படும். அந்த மெட்டீரியல் வழியா இப்போ இங்க ஏர்லியர் கேஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு எல்லுங்கிற நீளம் கொண்ட N சுற்றுகள் கொண்ட ஒரு மின்சுருள் வழியாக ஒரு மின்னோட்டத்தை செலுத்தும் பொழுது ஒரு காந்த புலமானது ஏற்படுகிறது. அந்த காந்த புலத்தின் வலிமையானது H என்று அழைக்கப்படுகிறது. H என்பது அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த ஃபீல்டு என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளுக்கு நம்ம அதை அப்ளை பண்றோம், அதன் மேல செலுத்துறோம். அப்படி அப்ளை பண்ணும் போது அந்த பொருள் மேல, அந்த பொருளின் உள்ளாக என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பாஸ் ஆகும் அல்லது காந்த விசை கோடுகள் உட்புகுந்து செல்லும். அந்த எவ்வளவு பூந்து உள்ள செல்லுது அப்படிங்கிறதுடைய அந்த அளவு தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்று சொல்லுகிறோம். இங்க கொடுத்துருக்கு பாருங்க, இட் இஸ் a measure of magnetic lines within a medium. ஒரு ஊடகத்தின் வழியாக காந்த விசை கோடுகள் கடந்து செல்லும் பொழுது அது எத்தனை நம்பர்ல செல்லுது, எவ்வளவு எண்ணிக்கையில செல்லுது அப்படிங்கிறத அந்த அளவிட்டீங்கன்னா அதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அல்லது தூண்டல் என்று சொல்கிறோம், அல்லது மின் தூண்டல் என்றும் சொல்லலாம், இண்டக்ஷன். ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ஒரு ஸ்பெசிமென் என்று சொன்னால் ஒரு பொருள், அந்த ஒரு பொருள் மேல அதை அப்ளை பண்ணும் போது ஒரு பொருளை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு உட்படுத்தும் பொழுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருளை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு உட்படுத்தும் பொழுது அந்த பொருள்ல இண்டக்ஷன் ஏற்படும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அந்த பொருளுக்குள்ளார ஏற்படும், அந்த பொருளானது காந்தமாக்கப்படும். அப்படி அந்த காந்தமாக்கப்படும் போது அதன் வழியாகவும் அந்த காந்த விசை கோடுகள் செல்லும். அந்த காந்த விசை கோடுகளுடைய அடர்த்தி, அதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்று சொல்லுகிறோம். ஸோ இட் இஸ் அ மெஷர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் வித்தின் எ மீடியம். ஊடகத்தின் வழியாக செல்லும் காந்த விசை கோடுகளின் அளவிடுதலே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்று அழைக்கப்படுகிறது. இதோட யூனிட் என்ன? இட் ஹாஸ் யூனிட்ஸ் ஆஸ் வெபர்
பெர் ஸ்கொயர் மீட்டர், வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம், அல்லது டெஸ்லா என்ற ஒரு அளவினாலும் அளக்கப்படுகிறது. வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் ஒரு டெஸ்லா என்று சொல்லுகிறோம். டெஸ்லாங்கிற ஒரு சயின்டிஸ்ட் நேம், அதை ஒரு ஹானர் பண்றதுக்காக வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர் வந்து டெஸ்லா என்று நம்ம அதை குறிக்கிறாங்க. இதோடைய ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னா B is equal to μH. இது முன்னமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம மறுபடியும் இதை படிக்கணும். B is equal to μH. பர்மியபிலிட்டியை அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டால பெருக்குனீங்கன்னா ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கிடைக்கும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கிடைக்கும். வேர் μ இஸ் பர்மியபிலிட்டி, காந்த உட்புகுதிறன். பர்மியபிலிட்டி என்று சொன்னால் காந்த உட்புகுதிறன், காந்த விசைக்கோடுகள் எவ்வாறு ஒரு ஊடகத்தின் வழியாக ஊடுருவி செல்லக்கூடிய தன்மை, அதை தான் பர்மியபிலிட்டி என்று சொல்லுகிறோம். இந்த ஸ்லைடை தமிழ்ல நம்ம இங்க கொடுத்துருக்கிறோம். காந்த பாய்வு அடர்த்தி, ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, தூண்டல் இண்டக்ஷன், இது ஒரு ஊடகத்திற்குள் உள்ள காந்த விசைக்கோடுகளின் அளவீடு. அதுதான் சொல்லியிருக்கோம் இங்கிலீஷ்ல. இட் இஸ் அ மெஷர் ஆஃப் த மேக்னெட்டிக் லைன்ஸ் வித்தின் எ மீடியம் என்று சொல்கிறோம். இது வெபர் பர் சதுர மீட்டர் அல்லது டெஸ்லா என்ற அலகுகளை கொண்டுள்ளது. இது B is equal to μH என வரையறுக்கப்படுகிறது. இங்கு மியூ காந்த உட்புகுதிறன், காந்த உட்புகுதிறனுடைய வரையறையை இங்கே கொடுத்திருக்கிறோம். பர்மியபிலிட்டியோட டெஃபினேஷன். பர்மியபிலிட்டினா என்ன? இட் இஸ் அ கண்டக்டிங் பவர் ஆஃப் த மீடியம் ஃபார் த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அந்த மீடியம் வந்து எந்த அளவிற்கு காந்த விசைக்கோடுகளை கடத்தும் திறன் கொண்டது என்பதை இந்த பர்மியபிலிட்டி என்கிறதான அளவுகோல் குறிக்கிறது, இந்த பாராமீட்டர் குறிக்கிறது. இது வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஒவ்வொரு மீடியத்துக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு பண்பாக இருக்கும். அதான் இட் இஸ் அ ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மீடியம் அண்ட் ஹாஸ் யூனிட்ஸ். பர்மியபிலிட்டியுடைய யூனிட் என்று என்ன என்று கேட்டால் வெபர் பர் ஆம்பியர் மீட்டர், வெபர் டிவிஷன் ஆம்பியர் மீட்டர் A-M, அல்லது ஹென்றி பெர் மீட்டர்லையும் இதை அளவிடலாம். இந்த யூனிட்டுகள்லாம் நல்லா நன்றாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பாராமீட்டர்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு, அடுத்தது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, இப்போ பர்மியபிலிட்டியோட யூனிட் வந்து வெபர் பர் ஆம்பியர் மீட்டர் அல்லது ஹென்றி பெர் மீட்டர் என்ற அளவினால இது அளவிடப்படுகிறது. காந்த விசைக்கோடுகள் எவ்வாறு உட்புகிறது அல்லது ஊடுருவுகிறது என்பதை தான் இது தெரிவிக்கிறது. அதான் பர்மியபிலிட்டியை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறோம். ஊடுருவுதிறன், ஊடுருவுதிறன், காந்த விசைக்கோடுகளின் ஊடுருவுதிறன். ஒரு மீடியம், ஒரு ஊடகத்தின் வழியாக அந்த காந்த விசைக்கோடுகள் பாய்ந்து செல்லும் பொழுது ஊடுருவக்கூடிய தன்மை. சில மெட்டீரியல்ஸ் வந்து என்ன பண்ணும், அதை ஈஸியா அலோவ் பண்ணாது. சில மெட்டீரியல்ஸ் வந்து நல்லா அலோவ் பண்ணும். அதுதான் ஊடுருவுதிறன் என்று சொல்லுகிறோம். இது ஒரு ஊடகம் காந்த விசைக்கோடுகளை கடத்தும் திறனை குறிக்கிறது. இது ஒரு ஊடகத்தின் குறிப்பிட்ட பண்பு, ஒரு ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டி என்று சொல்கிறோம். ஊடகத்தினுடைய பண்பு இது. மற்றும் இதோட யூனிட் என்ன? வெபர் ஆம்பியர் மீட்டர் அல்லது ஹென்றி பெர் மீட்டர் என அலகுகளை கொண்டுள்ளது. அடுத்தது ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி. அந்த பர்மியபிலிட்டியை வந்து வேக்கமோட கம்பேர் பண்றாங்க. பர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியத்தை வந்து வேக்கமோட கம்பேர் பண்றாங்க. அதான் ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி என்று சொல்லப்படுகிறது. μr is equal to permeability of the medium mu division permeability of the vacuum. இதோ கொடுத்திருக்கு பாருங்க. μr is a degree to which the material can be magnetized. μr, the relative permeability, is a degree to which material can be magnetized. எந்த அளவுக்கு ஒரு பொருளை காந்தமாக்கலாம் என்பதை இந்த ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி குறிக்கிறது. இது சில நேரங்களில் டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் என்றும் அழைக்கப்படுகிறது. μ0ங்கிறது μ0 இஸ் அ பர்மியபிலிட்டி ஆஃப் த வேக்கம், தமிழ்ல சொல்லுவோம். ஒப்புமை ஊடுருவுதிறன், ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி, ஒப்புமை ஊடுருவல் திறன். μr is equal to μ/μ0. மியூங்கிறது ஊடகத்தினுடைய காந்த உட்புகுதிறன், μ0 என்பது வெற்றிடத்தின் காந்த உட்புகுதிறன், μ0 என்பது வெற்றிடத்தின் காந்த ஊடுருவல் திறன். இந்த μr என்பது பொருள் காந்தமாக்கப்படக்கூடிய அளவை குறிக்கிறது.
என்று இங்கு நம்ம டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ரேஷியோ. அது இப்போ இதுவும் ஒரு இது பர்மிபிலிட்டி தான், இதுவும் ஒரு பர்மிபிலிட்டி தான். இந்த ரெண்டுக்கும் உள்ள வேக்கமோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. இது ஊடகத்தினுடைய பர்மிபிலிட்டியும் இங்க வந்து என்ன பண்ணிருக்கு, இங்க வெற்றிடத்தினுடைய பர்மிபிலிட்டியும் இந்த ரெண்டுதையும் ரேஷியோ பாக்குறாங்க. அப்புறம் ரேஷியோ பார்க்கும்போது ஒப்பிடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு யூனிட் கிடையாது, இது வெறும் நம்பர் தான். இது ரிலேட்டிவ் பர்மிபிலிட்டி ஹாஸ் நோ யூனிட்ஸ், இட் இஸ் மியர் எ நம்பர். இது ஒரு எண் அளவிலேயே இருக்கும், இதுக்கு அலகுகள் கிடையாது. அடுத்தது ஒரு பண்பை, இது ஒரு மேக்னெட்டிக் பண்பு, இது ஒரு காந்த பண்பு, மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காந்த ஏற்பு திறன் என்றும் தமிழ்ல சொல்லலாம். மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. If M is a magnetization inside the specimen, M is equal to psi, இது வந்து psi என்று வாசிக்க வேண்டும். கிரீக் லெட்டர் CHI உடைய ப்ரொனன்சியேஷன் psi, psi M. அதாவது எம்ங்கிறது என்னன்னா சஃபிக்ஸ், மேக்னெட்டிக் சசப்டிலிட்டி அப்படிங்கிறதுனால எம்னு உங்களுக்கு கொடுத்துருக்கு. சைஎம் இன்டு ஹெச், ஹெச்சை வந்து சைஎம்மால மேக்னெட்டிக் சசப்டிலிட்டியில் பெருக்கினீங்கன்னா மேக்னடைசேஷன் கிடைக்கும். ஸோ இஃப் எம் இஸ் அ மேக்னடைசேஷன், தென் பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஹெச் பிளஸ் மியூ நாட் எம் ஈக்குவல் டு மியூ நாட் மியூ ஆர் ஹெச் என்று இது நம்ம ஈக்குவேஷன்ல குறிப்பிடலாம். உங்களுக்கு இது வந்து மேக்னடைசேஷன்ங்கிறது ஊடகத்தின் உள்ளாக காந்தமாக்கப்பட்ட பகுதியை அது குறிக்கிறது. காந்தமா ஒரு காந்த புலத்துல ஒரு ஊடகத்தை வைக்கும் பொழுது, ஒரு ஊடகத்துல காந்த புலம் செல்லும் பொழுது வெளிப்புற காந்த புலமானது அந்த ஊடகத்தின் உள்ளாக உட்புறத்துல என்ன செய்யும், ஒரு காந்த புலத்தை தோற்றுவிக்கும். அந்த காந்த புலத்தை தான் என்ன சொல்றோம், மேக்னடைசேஷன் என்று சொல்கிறோம். அது உள்ளார வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு டெவலப் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சில சமயங்கள்ல வெளியில இருந்து செலுத்தக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எதிர்ப்புறமா இருக்கும், அல்லது அதே டைரக்ஷன்லயும் இருக்கும். அதுதான் நம்ம மேக்னடைசேஷன் இன்சைடு த ஸ்பெசிமென் என்று சொல்லுகிறோம். ஸோ மேக்னடிசம் இஸ் ஈக்குவல் டு psi இன்டு ஹெச். பி இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஹெச் பிளஸ் மியூ நாட் எம். இந்த பிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மியூ நாட் ஹெச்ங்கிறது அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, மியூ நாட் எம்ங்கிறது ஸ்பெசிமெனுக்கு இன்சைடில் உள்ள மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, உண்டாக்கப்பட்ட தூண்டப்பட்ட காந்த புலத்தினுடைய மதிப்பு இது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா தான் டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ மியூ நாட் மியூ ஆர் இன்டு ஹெச், வேர் psi m இஸ் கால்டு த மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி அண்ட் இஸ் கிவன் பை psi m இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர் மைனஸ் 1. இந்த ரிலேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பர்மியபிலிட்டிக்கும் சசப்டபிலிட்டிக்கும் உள்ள ஒரு கனெக்டிங் எக்ஸ்பிரஷன். இது டெஃபினேஷன் என்ன, சசப்டபிலிட்டி இஸ் a degree which a material can be magnetized in an external field. ஒரு வெளிப்புற காந்த புலத்தின் மூலமாக ஒரு பொருளை எவ்விதமாக காந்தமாக்கலாம் என்பதை இந்த மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி குறிக்கிறது. தமிழ்ல இங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கோம். காந்த ஏற்புத்திறன் மேக்னெட்டிக் சசப்டிலிட்டி, எம் என்பது காந்தமாக்கல் மேக்னடைசேஷன் என்றால் m is equal to psi m into h. பின்னர் b is equal to mu naught h. இது அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குரியது. இது வந்து அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஊடகத்தினுள்ள உருவாக்கப்பட்ட ஃபீல்டுடைய மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இந்த ரெண்டுத்தையும் கூட்டுனீங்கன்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கிடைக்கும். அதுதான் பி என்று சொல்லுகிறோம். ஸோ இந்த எம்ங்கிறது என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியிலேருந்து அப்ளை பண்ணும்போது ஒரு ஊடகமானது மேக்னடைஸ் ஆகும். அந்த மேக்னடைஸ் ஆகிறதுனால அதுல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதனுடைய ஃப்ளக்ஸ் டென்சிட்டி தான் மியூ நாட் எம். மியூ நாட் ஹெச்ங்கிறது என்னன்னா, வெளியிலேருந்து அப்ளை பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோடைய மதிப்பு. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா ஊடகத்துக்கு உள்ளார எவ்வளோ ஃப்ளக்ஸ் லைன்ஸ் போகுங்கிறது இது தெரியும் உங்களுக்கு. ஏன்னா வந்து ஊடகத்துக்குள்ள அந்த ஊடகத்துக்கு உள்ளாரே உண்டாக்கப்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டும் லைன்ஸும் போகும், வெளியிலேருந்து போகக்கூடிய மேக்னெட்டிக் லைன்ஸும் போகும். அப்போ டோட்டல் இது அதுதான் இந்த பிங்கிறது, டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு as well as இன்டர்னல் ஃபீல்டு. இங்கு psi m என்பது காந்த ஏற்புத்திறன் என்று அழைக்கப்படுகிறது. psi m is equal to mu r minus 1 என்று வழங்கப்படுகிறது.
வரையறை வெளிப்புற காந்தப்புலத்தில் ஒரு பொருளை எந்த அளவிற்கு காந்தமாக்கப்பட முடியும் என்பது காந்த ஏற்புத்திறன் ஆகும். வெளிப்புற காந்தப்புலத்துல எல்லா மெட்டீரியலுக்கும் நீங்க வந்து காந்த விசையை நீங்க செலுத்தலாம், காந்தப்புலத்தை அதன் மேல செலுத்தலாம். சில பொருட்கள் என்ன ஆகும், காந்தமாகும். சில பொருட்கள் வந்து அது காந்தம் ஆகாது. அதை அந்த எந்த அளவுக்கு காந்தமாக்க முடியும் ஒரு பொருளை அப்படிங்கிறத சசப்டபிலிட்டி, காந்த ஏற்புத்திறன் சையம் என்கிற அளவுகோலானது குறிக்கிறது. இதுலயே 2 விதமான சசப்டபிலிட்டி இருக்குது. சசப்டபிலிட்டியில வால்யூம் சசப்டபிலிட்டி இருக்குது, இன்னொன்னு மாஸ் சசப்டபிலிட்டி இருக்கு. வால்யூம் சசப்டபிலிட்டினா என்ன? If the ratio of the induced magnetization and the inducing field is expressed per unit volume, யூனிட் வால்யூமுக்கு நம்ம மேக்னடைசேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணா psi v is equal to m by h என்று நம்ம வால்யூம் சசப்டபிலிட்டியை டிஃபைன் பண்ணலாம். மேக்னடைசேஷன் வந்து பர் யூனிட் வால்யூமுக்கு நம்ம கால்குலேட் பண்ணி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா psi v is equal to m by h என்று வால்யூம் சசப்டபிலிட்டி கிடைக்கும். அடுத்தது மாஸ் சசப்டபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா psi m is equal to இந்த வால்யூம் சசப்டபிலிட்டியை ரோவால டிவைட் பண்ணணும். ரோங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல். ஸோ இந்த வால்யூம் சசப்டபிலிட்டியை ரோவால டிவிஷன் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடியதான் மாஸ் சசப்டபிலிட்டி, நிறை காந்த ஏற்புத்திறன். இது அடுத்த ஸ்லைட்ல நம்ம டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். அதான் வால்யூம் சசப்டபிலிட்டி, கன அளவு ஏற்புத்திறன், நிறை ஏற்புத்திறன். மாஸ் சசப்டபிலிட்டி தூண்டப்பட்ட காந்தமாக்கலுக்கும் தூண்டக்கூடிய புலத்திற்கும், தூண்டப்பட்ட காந்தமாக்கலுக்கும் இன்டியூஸ்டு மேக்னடைசேஷனுக்கும் தூண்டப்படக்கூடிய புலத்திற்கும் இன்டியூசிங் ஃபீல்டு. ஸோ வெளியிலேருந்து செலுத்தப்படக்கூடியது தான் தூண்டப்படக்கூடிய ஃபீல்டு. அந்த ஸ்பெசிமென்குள்ள அந்த பொருளுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற அந்த காந்த புலம் ஒன்று ஏற்படும். ஒரு பொருளை காந்த புலத்துக்கு உட்படுத்திங்கன்னா அந்த பொருளுக்குள்ளாரையும் காந்த புலம் ஏற்படும். அதுதான் தூண்டப்பட்ட காந்த புலம் பேரு. அந்த தூண்டப்பட்ட காந்தமாக்கல் அதான் இன்டியூஸ்டு மேக்னடைசேஷன். இதுக்கு இடையிலான விகிதம் ஓரளவு கன அளவுக்கு வெளிப்படுத்தப்பட்டால் இஃப் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு பர் யூனிட் வால்யூம், ஒரு அளவு இதுக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா கன அளவு ஏற்புத்திறன் psi v is equal to m by h என்று சொல்லலாம். இந்த psi v வந்து ரோவால டிவிஷன் பண்ணீங்கன்னா நிறை ஏற்புத்திறன் கிடைக்கும். இங்கே ரோ என்பது பொருளின் அடர்த்தி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். டைப்ஸ் ஆஃப் மேக்னட்டிசம் போகலாம். காந்தவியலின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் மேக்னட்டிசம். கவனிங்க, லிசன் பண்ணுங்க. A material is magnetically characterized based on the way it can be magnetized. This depends on the material's magnetic susceptibility, its magnitude and sign. 3 basic magnetism are diamagnetism, paramagnetism, ferromagnetism. This ferromagnetism is further divided into antiferromagnetism and ferrimagnetism. So materials are classified according to the magnetic property. So the magnetic properties depends upon the magnetic susceptibility. The magnetic susceptibility, magnitude and sign பொறுத்து தான் மெட்டீரியலோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அமையும் அப்படிங்கிறதா இந்த நம்ம இங்க பார்க்குறோம். காந்தத்தின் வகைகள். ஒரு பொருள் காந்தமயமாக்கப்படக்கூடிய முறையின் அடிப்படையில் குறிப்பிட்ட வகை காந்தமாக கருதப்படுகிறது. டயாகாந்தமாகவோ அல்லது பாராகாந்தமாகவோ அல்லது ஃபெரோகாந்தமாகவோ இது வகைப்படுத்தப்படுகிறது. கிளாசிபிகேஷன். ஒரு பொருள் காந்தமாக்கப்படக்கூடிய முறையின் அடிப்படையில் எப்படி மேக்னடைஸ் ஆகுது, ஒரு பொருளை எடுத்து காந்தப்புலத்துக்கு அதை உட்படுத்தும் பொழுது அந்த பொருளானது காந்தமயமாக்கப்படும், மேக்னடைசேஷன் ஆகும், அல்லது உள்ள காந்தமானது தூண்டப்படும், இண்டக்ஷன் என்றும் சொல்லலாம். இந்த காந்தமயமாக்கப்படக்கூடிய முறையின் அடிப்படையில் ஒரு சில மெட்டீரியல்ஸ் ஈஸியா காந்தமாக்கப்பட முடியும். ஒரு சில மெட்டீரியல்ஸ் அதை ரெஃப்யூஸ் பண்ணும், அது எதுக்கும், அது அந்த ஃபீல்டு லைன்ஸை உள்ளவே அலோவ் பண்ணாது. ஒரு சிலது நிறைய அலோவ் பண்ணும், ஒரு சிலது குறைவா அலோவ் பண்ணும், நடுத்தரமா அலோவ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் இருக்கு. இத மையமா வச்சு நம்ம வகைப்படுத்துறோம். இந்த பொருளின் காந்த ஏற்புத்திறனின் அளவு, அதன் அடையாளம், அதாவது சைன், மேக்னெட்டியூட் அண்ட் சைன் ஆஃப் த சை இருக்கு பார்த்தீங்களா, மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி, காந்த ஏற்புத்திறனினுடைய மேக்னெட்டியூட், அதோடைய அளவு, இதை பொறுத்து
விதமாக கிளாசிஃபை பண்றாங்க. இப்ப நம்ம இருக்கிற தனிமை வரிசை அட்டவணையில் இருக்கிற அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன்று காந்தவியலுக்குள்ள அடங்கும், இல்ல பாரா காந்தவியலுக்குள்ள அடங்கும், இல்ல ஃபேரோ காந்தவியலுக்குள்ள அடங்கும். அதுல உள்ள உட்பிரிவுகள் தான் வந்து எதிர்ப்பு ஆன்டி ஃபெரோ மேக்னட்டிசம், எதிர்ப்பு ஃபெரோ காந்தவியல், ஃபெர்ரி காந்தவியல். இப்படி இது ஃபெரோ மேக்னட்டிசோட 2 டைப். இப்ப டயமேக்னட்டிசம்னா என்ன? சில பொருட்கள் வந்து மேக்னட்டிக் சப்ஸ்டன்சஸா இருக்கும், டயகாந்த பொருள்களாக தன்னை வெளிப்படுத்தும். அப்படிப்பட்ட இருக்கிறது. 1வது பண்பு வெரி வீக், அதாவது அந்த காந்த தன்மை அடையிறதுல மிகவும் ஒரு வீக்காக இருக்கும், பலவீனமா இருக்கும். எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு, வெளிப்புற புலம் இருக்கிற வரையில் தான் அந்த மேக்னட்டிசம் அந்த ஒரு பொருளுக்குள்ள இருக்கும். அதனால இது நான் பர்மனன்ட், நிரந்தரமானது அல்ல. பர்மனன்ட்னா நிரந்தரமானது, நான் பர்மனன்ட்னா நிரந்தரமானது அல்ல. டயகாந்தவியல் பாருங்க, 1வது பண்பு பாருங்க, மிகவும் பலவீனமானது, வீக். அதாவது ஒரு டயமேக்னட்டிக் சப்ஸ்டன்ஸை எடுத்து ஒரு சிறு அளவுல இருக்குன்னு வச்சுங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரா இருக்கு ஒரு டயமேக்னட்டிக் சப்ஸ்டன்ஸ், அதை எடுத்து காந்தப்புலத்துக்கு உட்படுத்தும் போது அதுல காந்தமானது மிகவும் அதுல ஏற்படும், ஆனா ரொம்ப வீக்கா ஏற்படும், மிகவும் பலவீனமானவங்க, நிரந்தரமற்ற, நான் பர்மனன்ட், வெளிப்புற காந்த புலத்தின் முன்னிலையில் மட்டுமே உள்ளது. இட் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் த பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அகற்றி விட்டீங்கன்னா, ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மெட்டீரியல்ல உள்ள காந்த புலமானது மறைந்து விடும், டிஸ்அப்பியர் ஆயிடும். இதுதான் 1வது குறிப்பு சொல்லுகிறது. 2வது குறிப்பு பாருங்க, பயன்படுத்தப்பட்ட வெளிப்புறம் அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு அணுக்களுக்குள், அந்த ஸ்பெசிமென் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பொருளுடைய அணுக்கள் இருக்கு பாருங்க, அதுல சிறிய காந்த இருமுனைகளை உருவாக்குகிறது, டைபோல்ஸ். காந்த இருமுனைகள் என்று சொல்லப்படும்போது ஸ்மால் டைபோல்ஸ், ஒவ்வொரு ஆட்டமும் ஒரு டைபோல போல அது உருவாக்கப்படுகிறது. டைபோல்னா என்ன? ஒரு பக்கம் நார்த்து போலும், இன்னொரு பக்கம் சவுத்து போலும் இருக்கும். ஒரு அணு இருக்கு பாருங்க, ஆட்டம். இந்த பொருள் வந்து இந்த பொருள் எல்லாம் அணுக்களால் உருவாக்கப்பட்டிருக்காது. இந்த பொருட்களுக்குள்ள மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஆட்டமும் டைபோல்ஸா மாறும். எப்படின்னா, ஒரு முனை வந்து நார்த்து போலாகும், வட துருவமாகும், இன்னொரு முனை வந்து சவுத்து போல் தென் துருவமாகும், அது ஏற்படும். இது பயன்பாட்டு புலத்தை எதிர்க்கிறது, அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டை எதிர்க்குது. அதான் இது வந்து, அதாவது வந்து அங்க ஸ்பெசிமென்ல ஏற்படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெளியில அப்ளை பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை எதிர்க்கும். இட் இஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். அதனால இது வந்து நெகட்டிவ் மேக்னடைசேஷன் என்று அழைக்கப்படுகிறது, எதிர்மறை காந்தமாக்கல் என்று அழைக்கப்படுகிறது. இருக்கு பாருங்க, 2வது பாயிண்ட் ஆங்கிலத்தில் கொடுத்துட்டு இருக்குது. அப்ளைடு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கிரியேட்ஸ் எ ஸ்மால் மேக்னெட்டிக் டைபோல்ஸ், காந்த இருமுனைகளை ஏற்படுத்துகிறது வித்தின் த ஆட்டம்ஸ், அந்த ஸ்பெசிமெனுடைய அணுக்களுக்குள்ளார காந்த இருமுனைகளை ஏற்படுத்துகிறது. அந்த இருமுனைகள், அந்த சிறு சிறு காந்தம் போல செயல்படுகிற அந்த டைபோல்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வெளிப்புற அப்ளைடு ஃபீல்டை எதிர்க்கும், அது எதிர்ப்பதமாக செயல்படும். அதனால இது நெகட்டிவ் மேக்னடைசேஷன் கொண்டதாக இந்த டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் விளங்கும். 3வது பாயிண்ட் என்னன்னா, இந்த இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் மொமெண்ட், காந்த திருப்புத்திறன், அதாவது அந்த உள்ள ஏற்பட்டுள்ள காந்த புலத்தில் அந்த ஸ்பெசிமென்குள்ள ஏற்பட்டிருக்கிற காந்த புலத்துடைய திருப்புத்திறன், அதை மேக்னெட்டிக் மொமெண்ட் என்று சொல்லுவோம். காந்த திருப்புத்திறன் வந்து, அதாவது இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து இஸ் வெரி ஸ்மால், அது மிகவும் சிறிய அளவில் இருக்கும். அண்ட் த மேக்னடைசேஷன் டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த அப்ளைடு ஃபீல்டு. உள்ள ஏற்பட்டு இருக்கிறதான அந்த காந்த தன்மையானது வெளிப்புற புலத்துக்கு எதிர் விதமாக இருக்கும். இந்த முன்னமே சொன்னதுதான், செகண்ட் பாயிண்டோட விரிவாக்கம் தான் இது, எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்குறது. செகண்ட் பாயிண்ட்டை 3வது பாயிண்ட்ல எலாபரேட் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். மேக்னெட்டிக் மொமெண்ட் ஸ்மாலரா இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் மொமெண்ட் ஸ்மாலரா இருக்கும், மேக்னடைசேஷன் டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் த டைரக்ஷன் ஆஃப் த அப்ளைடு ஃபீல்டா இருக்கும்.
இதான் நெகட்டிவ் மேக்னடைசேஷன் என்று சொல்லப்பட்டிருந்தது 2வது பாயிண்ட்ல. 4வது பாயிண்ட் மியூஆர், அதாவது பர்மியபிலிட்டி, ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி. அந்த ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம் வந்து இட் இஸ் லெஸ் தென் 1 அண்ட் சைஎம் இஸ் நெகட்டிவ். இதுதான் இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து டயமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ்னாலே பர்மியபிலிட்டி லெஸ் தென் 1 இருக்கும். பர்மியபிலிட்டி லெஸ் தென் 1 இருக்கும். 1க்கு மேல வரவே வராது. யூனிட்டிக்கு குறைவா தான் இருக்கும். சைஎம் இஸ் நெகட்டிவ். சைஎம் வந்து மேக்னடிக் சசப்டிலிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நெகட்டிவா இருக்கும். அதோடைய அளவு எவ்வளோ இருக்கும், மேக்னெட்டியோட எவ்வளோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா 10⁻⁵ ஆர்டர்ல இருக்கும். 10⁻⁵ ஆர்டர், மிக மிக குறை. 5வது குறிப்பு, 5வது பாயிண்ட் உங்களுக்கு, மெட்டீரியல் சச்சஸ் காப்பர், தாமிரம், ஏஜினா சில்வர், உங்களுக்கு வெள்ளி, சிலிக்கான். இந்த சிலிக்கான் என்று சொல்ற குறைக்கடத்தி, இது அலுமினா, இது ஒரு மெட்டீரியல். இதை யாரு டயமேக்னெட்டிக் அட் ரூம் டெம்பரேச்சர், அறை வெப்பநிலையில் இந்த தனிமங்கள் எல்லாம் டயமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை எக்ஸிபிட் பண்ணுகிறது, வெளிப்படுத்துகிறது. இந்த டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, இது இந்த இந்த இது வெளியில கோடு கோடா போட்டிருக்குல்ல, இந்த கோடு கோடா போட்டிருக்கிறது அப்ளைடு ஃபீல்டு. பி அப்ளைடு, ஹெச்ங்கிறது அப்ளைடு ஃபீல்டு. இந்த அப்ளைடு ஃபீல்டு வந்து இந்த டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா மியூஆர் லெஸ் தென் 1ன்னு போட்டிருக்குங்களா. இப்போ இந்த 3வது பாயிண்ட் 4வது பாயிண்ட்ல பார்த்தோம்ல, மியூஆர் லெஸ் தென் 1 அப்படின்னா என்னன்னா காந்த உட்புகு திறன் வந்து 1 விட குறைவா இருக்கும். அப்படின்னா இந்த கண்டக்டிங் பவர் ஆஃப் த லைன்ஸ் ஃபார் த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப புவரா இருக்குது. அதனால ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாருங்க, இது உள்ள போறதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டு லைன்ஸ்லாம் பாருங்க வெளியில நல்லா நெருக்கமா இருக்கு. டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்க்குள்ள, இதான் டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ், கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு, இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டோட லைன்ஸ் பாருங்க, இந்த ஸ்பெசிமென்குள்ள குறைவா தான் போகுது, குறைந்த எண்ணிக்கையில் தான் போகுது. அது எட்டி எட்டி இருக்கு பாருங்க. அந்த கேப் அதிகமா இருக்கு. இங்க கேப்லாம் பாருங்க கம்மியா இருக்கு. இங்க கேப் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்லைட்லி அந்த லைன்ஸ் என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா அலோவ் பண்ண மாட்டேங்குது. அதனால அந்த லைன்ஸ் வந்து ஃப்ரீயா உள்ள போக முடியல, விலகி போகுது பாருங்க. இந்த இடத்துல பாருங்க அப்படி விலகி போகுது பாருங்க. இந்த ஸ்பெசிமென்குள்ள போறதுக்கு பதிலாக கொஞ்சம் அப்படி ரிப்பல் ஆகி வெளியே வருது உங்களுக்கு. அதுதான் வந்து டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸோட நேச்சர். இதை வந்து அடுத்தது நம்ம பார்க்க போறோம், பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லி. அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அதோட நடத்தை, பொருட்களின் நடத்தை எப்படி இருக்கும், பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த லைன்ஸ் வந்து அதிகமாக தன்னுள்ளே செலுத்த அனுமதிக்கும். மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து தன்னுள்ளே அதிகமாக செல்வதற்கு அனுமதிக்கும். இப்போ பாருங்க, இதுல பாருங்க அதிகமான லைன்ஸ் வெளியில போயிட்டு இருக்கிறது கூட இந்த ஸ்பெசிமென்குள்ள பாஸ் ஆகி போறதுக்கு முயற்சி பண்ணுது. ஸ்பெசிமென்குள்ள பாஸ் ஆகி போறதுக்கு முயற்சி பண்ணுது உங்களுக்கு. The lines are tending to move inside the specimen rather than going outside. வெளியில போறதை காட்டிலும் உள்ள போறதை அதிகமாக இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் விரும்புது. அப்படின்னு என்ன அர்த்தம், ஸ்பெசிமென் வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை அலோவ் பண்ணுதுன்னு அர்த்தம். இதை விட பர்மியபிலிட்டி வந்து இதுக்கு கூடுதலா இருக்குது. இது குறைவா இருக்கிறதுனால இது குறைவான லைன்ஸே கடத்துது, இது அதிகமான லைன்ஸை கடத்துது. அதிகமான லைன்ஸ் உள்ள போகும்போது தான் உள்ள மேக்னடைசேஷனே ஏற்படும். அதிகமான மேக்னடைசேஷன் ஏற்படும், இண்டக்ஷன் அதிகமாக ஏற்படும். இப்படி அது மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் உள்ள அதுல நிரந்தரமா தங்கும் மேக்னட்டிசம். இப்ப பராமேக்னெட்டிக்கோட நேச்சரையும் டயமேக்னெட்டிக் நேச்சரையும் இங்க ஒப்பிட்டு இங்க கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இங்க இந்த படத்துல நமக்கு விளங்கி கொள்றோம். இந்த வரைக்கும் பாருங்க, இது எக்ஸ்டர்னல் ஃபீல்டோட நார்த் சைடு, இது பர்மனன்ட் மேக்னெட்டோட நார்த்து போல். இது இந்த பக்கம் வந்து என்னன்னா ஒரு சவுத்து போல். இந்த பர்மனன்ட் மேக்னெட்டோட சவுத்து போல். இது 2 போல் கடையில நடுவில் வந்து இந்த டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் இது ஒன்னையும் இன்னொரு பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஒன்னையும் இப்படி வைக்கும் போது இதுல வித்தியாசம் காண்பிக்குது. டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் இவ்விதமாகவும் பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து அதிகமான லைன்களையும் இது கடத்தக்கூடியதாக இதுக்கு தன்னுடைய பிஹேவியரை வெளிப்படுத்துது. பாராமேக்னெட்டிக்ஸ் அதை பத்தி பார்க்க போறோம். என்ன சொல்லுது, ஸ்லைட்லி ஸ்ட்ராங்கர், கொஞ்சம் அதோட கொஞ்சம் வலிமையானது.
when external field is applied, dipoles line up with the field, resulting in positive magnetization. டயமக்னடைசேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மேக்னடைசேஷன் கொண்டது, எதிர்மறை காந்தமயமாக்கலை கொண்டிருக்கும். பாராமேக்னடைசேஷன்ஸ் வந்து நேர்மறை காந்தமயமாக்கலை கொண்டிருக்கும். மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா விச் எக்ஸிபிட் ஸ்மால் பாசிட்டிவ் மேக்னடிக் சசப்டிபிலிட்டி. சையம் வந்து டயமக்னடைசேஷன்ஸ்ல நெகட்டிவ், பட் இதுல வந்து டயமக்னடைசேஷன்ஸ்ல நெகட்டிவ், பாராமேக்னடைசேஷன்ஸ்ல பாசிட்டிவா இருக்கும். So in the presence of magnetic field or paramagnetic and the field is termed as a paramagnetism. பாராகாந்தவியல் சற்று வலுவானது. வெளிப்புறம் செலுத்தப்படும் பொழுது புலத்துடன் இருமுனைகள் வரிசையாக நின்று நேர்மறையான காந்த முனைகளை ஏற்படுகிறது. அந்த இருமுனைகள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆட்டம்ஸ்லாம் வந்து டைபோல்ஸா கன்வெர்ட் ஆகும். அந்த ஃபீல்டு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அங்க எதுவும் டைபோல்ஸ் இருக்காது. ஃபீல்டு அப்ளை பண்ணோன்னே ஒவ்வொரு ஆட்டமும் ஒரு சின்ன சின்ன காந்தமாக அது செயல்படும். அதான் மேக்னெட்டிக் டைபோல்ஸ், அட்டாமிக் டைபோல்ஸ் என்று சொல்கிறோம். அது வரிசையாக நின்று அலைன் ஆகும், அலைன்மெண்ட் ஆகும். அது கூட ஒரு படம் இருக்குது, அதை நான் காட்டுறோம் உங்களுக்கு. அலைன்மெண்ட் ஆகி வரிசையாக நின்று நேர்மறையான காந்தமாக்கலை ஏற்படுத்துகிறது. இரண்டாவது பாயிண்ட், காந்தப்புலத்தின் முன்னிலையில் ஒரு சிறிய நேர்மறை காந்த ஏற்பு திறனை வெளிப்படுத்தும் பொருட்கள் பாராகாந்தம் என்றும் மற்றும் இந்த டிவிஷன், இந்த பிரிவிற்கு பாராகாந்தவியல் என்றும் அழைக்கப்படுகிறது. The effect is lost as soon as a magnetic field is removed. சப்போஸ் இந்த அப்ளை பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹெச்சை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க, ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்பெசிமன்ல மேக்னெட்டிசம் என்ன ஆகிடும், டிஸப்பியர் ஆகிடும். அதுதான் போட்டிருக்கு. இந்த எஃபெக்ட் இஸ் லாஸ்ட் as soon as the magnetic field is removed. வெளிப்புற காந்த புலமானது நீக்கப்படும் பொழுது உடனடியாக பாராகாந்தமானது தன்னுடைய காந்தத்தன்மையை இழக்கிறது. பாராமேக்னடிசம் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் மெனி மெட்டீரியல்ஸ். அதிகமான மெட்டீரியல்ஸ்ல இது ப்ரொடியூஸ் ஆகுது. எவ்விதமானதுன்னா உதாரணங்கள் வந்து அலுமினியம், கால்சியம், டைட்டேனியம், இதெல்லாம் வந்து காந்தம் ஆகும், பட் கொஞ்சம் ஸ்லைட்டா தான் ஆகும். சையம் இஸ் ஸ்லைட்லி பாசிட்டிவ் அண்ட் லைஸ் இன் த ரேஞ்ச் 10⁻⁵ to 10⁻². சையமோட மதிப்பு பாருங்க பாசிட்டிவா இருக்கு. 10⁻⁵ இருந்து 10⁻² வரைக்கும் இருக்கு. அடுத்தது ஃபெரோ மேக்னட்டிசம். ஃபெரோ மேக்னட்டிசம் இது பாருங்க கொஞ்சம், இது வந்து கொஞ்சம் வலிமையானது. இது சர்டன் மெட்டீரியல்ஸ் பொசஸ் பெர்மனன்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் ஈவன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டை அப்ளை பண்ணிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டா கூட சப்ஸ்டன்ஸுக்குள்ள மேக்னட்டிசம் ரீடைன் ஆகிடும், உள்ள தங்கிடும். சர்டன் மெட்டீரியல்ஸ் பொசஸ் பெர்மனன்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட், நிலையான காந்த திருப்புத்திறனை கொண்டதாக சில பொருட்கள் அமைகிறது. வெளிப்புற காந்த புலம் இல்லாவிட்டாலும் கூட நிரந்தரமான காந்த திருப்புத்திறனை கொண்டதாக உள்ளது. அப்படிப்பட்ட மெட்டீரியல் தான் ஃபெரோ மேக்னட்டிசம் மெட்டீரியல், ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பற்றி படிக்கக்கூடிய அந்த ஃபீல்டுக்கு பேர் தான் ஃபெரோ மேக்னட்டிசம் என்று அழைக்கப்படுகிறது. மெட்டீரியல்ஸ் வித் ஃபெரோ மேக்னட்டிசம் எக்ஸாம்பிள்ஸ் என்ன? இரும்பு, அயன், Fe, கோபால்ட், நிக்கல், gadolinium, Gd possess magnetic susceptibilities approaching 10⁻⁶. பாருங்க பாராமேக்னெட்டிக்ல இருந்து பாராமேக்னெட்டிக் பாருங்க 10⁻⁵ இருந்து 10⁻² வரைக்கும் தான் இருக்கும். இது 10⁻⁶. அது 10⁻⁵ இருந்து 10⁻² வரைக்கும் தான் சையமோட மதிப்பு இருக்கும் பாராமேக்னட்டிசத்துல. ஆனா ஃபெரோ மேக்னட்டிசத்துல மிக மிக அதிகம், 1 மில்லியன் இருக்குது உங்களுக்கு. magnetic susceptibility is approaching 10⁻⁶. it is approaching 1 million. அதனால பவர்ஃபுல் மேக்னெட். ஸோ மேக்னெட் இப்போ இது ஒரு லவுட் ஸ்பீக்கர் செய்யணும்னா, ஒரு ஒலிபெருக்கி செய்யணும்னா அதுக்கு காந்தம் வேணும் உங்களுக்கு. நிறைய விஷயங்களுக்கு நம்மளுக்கு காந்தம் தேவைப்படுது உங்களுக்கு. சாதாரணமாக ஒரு பை வந்து மூடணும்னா கூட அதுக்கு காந்தத்தை பயன்படுத்துறாங்க. ஜிப்புக்கு பதிலாக காந்தம் வந்து பயன்படுத்தி மூடக்கூடிய பர்ஸுகள்லாம் இருக்குது உங்களுக்கு. பர்ஸ், மணி பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காந்தம் அதில் இருக்கும், அதை வச்சு மூடிக்கலாம் உங்களுக்கு. காந்தத்தை தன்மையை வச்சு ஒரு புகை வண்டி கூட ஓட செய்ய முடியும். அதான் மேக்னெட்டிக் லெவிடேஷனில் புல்லட் ட்ரெயின் என்று சொல்லப்படக்கூடிய
ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின்கள்லாம் வந்து மேக்னட்டிசத்துல தான் மிக வேகமாக செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மணிக்கு 400 அல்லது 500 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய புல்லட் ரயில்கள் இந்த மேக்னட்டிக் சப்ஸ்டன்ஸ் கொண்டு உருவாக்கப்படுகிறது. அதனால அந்த ஃபெரோ மேக்னட்டிசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டானது. சில பொருட்கள் வெளிப்புற காந்தப்புலம் இல்லாத நிலையிலும் கூட நிரந்தர காந்த திருப்புத்திறன்களை கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டுகள் இதை கொடுத்துருக்கு உங்களுக்கு. இரும்பு, கோபால்ட், நிக்கல், கடோலினியம் இது 10⁶ நெருங்கும் காந்த ஏற்புத்திறனை கொண்டுள்ளன. இன்னும் இங்க வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுக்குறோம் உங்களுக்கு. கியூரி லான்னு, கியூரி வீஸ் லா அப்படின்னு ஒரு விதி, ஒரு விதி இருக்கு, லா இருக்கு, அதை கொடுக்குறோம் உங்களுக்கு. அந்த லா என்ன சொல்லுதுன்னா, சைஎம் இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை டி மைனஸ் டிசி. டிங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், சிங்கிறது மெட்டீரியல் கான்ஸ்டன்ட், டிசிங்கிறது கியூரி டெம்பரேச்சர். ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்கும் கியூரி டெம்பரேச்சர் என்று ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அந்த டெம்பரேச்சர் தான் கியூரி டெம்பரேச்சர். இது வந்து சப்ஸ்டன்ஸோடைய இப்ப தற்போதைய வெப்பநிலை. சிங்கிறது மெட்டீரியலுடைய கான்ஸ்டன்ட், மாறிலி. சைஎம் இஸ் ஈக்குவல் டு சி பை டி மைனஸ் டிசி என்கிறது கியூரி விதி என்று அழைக்கப்படுகிறது. ஃபெரோ மேக்னட்டிசத்துக்கான, அது ஜென்ரலா மேக்னட்டிசத்துக்கான ஒரு கியூரி விதி என்று அழைக்கப்படுகிறது. எபோவ் த கியூரி டெம்பரேச்சர், கியூரி டெம்பரேச்சர் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கியூரி டெம்பரேச்சர் இருக்கும். அந்த கியூரி டெம்பரேச்சருக்கு மேல, ஒரு கியூரி வெப்பநிலைக்கு மேல ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் பிஹேவ் ஆஸ் பராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். கியூரி வெப்பநிலைக்கு மேல, பிலோல வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸா இருக்கும். எபோவ் த கியூரி டெம்பரேச்சர் வந்து ferromagnetic materials behave as paramagnetic materials and their susceptibility is given by Curie-Weiss law. இது வந்து இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலே கியூரி வெப்பநிலைக்கு மேல வந்து காந்த பொருளா செயல்படுது. கியூரி வெப்பநிலைக்கு கீழே ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலா செயல்படுது. டெம்பரேச்சரை பொறுத்து காந்தத்தன்மையானது பொருட்கள்ல வேறுபடுகிறது என்பதை நாம் இங்க அறிந்து கொள்கிறோம். இதான் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன். ஃபெரோவுடைய காந்த திருப்பு திறன்கள் பாருங்க. இது ஒரு ஸ்பெசிமன். இது ஸ்பெசிமனுக்குள்ளார இருக்கிற ஆட்டம்ஸ்லாம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா டைபோல்ஸா மாறி ஒரு பக்கமா எல்லாம் அலைன்மெண்ட் ஆயிருக்குது, வரிசையா நிக்குது பாருங்க. சோல்ஜர்ஸ்லாம் வந்து இதுல ஆர்மியில நிக்கிற மாதிரி உங்களுக்கு வரிசையா அலைன்மெண்ட் ஆயிருக்குது. வெளிப்புற ஃபீல்டுக்கு அலைன் ஆகும். வெளிப்புற ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷனுக்கு உள்ள இருக்கிற மேக்னெட்டிக் டைபோல்ஸ் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அணுக்கள் ஏற்படக்கூடிய டைபோல்ஸ் வந்து அலைன்மெண்ட் ஆகி நிற்கும். அதை தான் இந்த படத்துல நம்ம காண்கிறோம். இப்போ நமக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் ஆர்டரிங் இதுல வந்து ஒப்பிடுறோம். இந்த ஒவ்வொரு மெட்டீரியலும் எப்படி இருக்கும் பாருங்க. ஃபெரோ மேக்னெட்டிக் எப்படி இருக்கு, பாராமேக்னெட்டிக் எப்படி இருக்கு. பாராமேக்னெட்டிக் பாருங்க, அது கொஞ்சம் ஸ்லைட்லி மேக்னெட்டிக். இது வந்து சிவியரா ரொம்ப ஸ்ட்ராங்கா மேக்னடைஸ் ஆகும். இது வந்து இந்த ஆரோ மார்க்லாம் எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்பெசிமனுக்குள்ள இருக்கிற அணுக்களுடைய டைபோல்ஸுடைய டைரக்ஷனை குறிக்குது. டைரக்ஷன் பாருங்க, எல்லாம் ஒட்டு மொத்தமா ஒரே டைரக்ஷன்லயே பாயிண்ட் பண்ணுது, ஒரே பக்கமாவே திரும்பி இருக்குது உங்களுக்கு. இதே பாருங்க, இந்த பாராமேக்னெட்டிக் பாருங்க, கடைசியை பாருங்க, நடுவில் இருக்கிறது அப்புறம் பார்க்கலாம் உங்களுக்கு. இந்த பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை பாருங்க, அதுல வந்து ஒன்னு வந்து அப்வர்டு இருக்கு, இன்னொன்னு டவுன்வர்டு இருக்கு. ஒன்னு வந்து பாருங்களேன், இது உதாரணமா என்னன்னா மேக்னெட்டிக் இது சவுத் போல், நார்த் போல் மேல இருக்கும், அந்த கீழே வந்து சவுத் போல் இருக்கும். அதான் வந்து இது ஒரு சின்ன அட்டாமிக் மேக்னெட். இது சார் நீங்க எப்படி சார் அட்டாமிக்ல வந்து மேக்னெட் ஏற்படும் அப்படின்னு சொன்னா, ஆட்டம்ல வந்து எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்குதுப்பா. ஆட்டம்ல வந்து எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்குது. எலக்ட்ரான் வந்து நகர்ந்தாலே அதுக்கு பேர் கரண்ட்னு பேரு. அது வந்து ஆர்பிட்ஸ்ல ரவுண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால அது ஒரு கரண்ட் போல அது செயல்படும் உங்களுக்கு. அந்த கரண்ட் போல செயல்படுறதுனால ஒரு கரண்ட் ஒரு கம்பியில போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏற்படுதுல, அது போல எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும் போது அங்க வந்து மேக்னட்டிசம் ஏற்படுது. இப்படிதான் வந்து அட்டாமிக்ல வந்து மேக்னட்டிசம் ஏற்படுது உங்களுக்கு. ஸோ அட்டாமிக்ல வந்து எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிறதுனால அந்த இப்படி ஒரு மேக்னட்டிசம் ஆனது ஒரு அட்டாமிக் லெவல்ல ஏற்படுது. அந்த சிறிய அளவா தான் இருக்கும் அது ஆனா ஒன்னு பக்கத்துல ஒண்ணு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஏற்படும் பாருங்க. ஒரு ஆட்டம்ல வந்து அப்போர்ட் டைரக்ஷன்ல ஏற்படுது மேக்னெட்டிக் டைபோலோட டைரக்ஷன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா டவுன்வர்ட்ல இருக்குது. அப்படின்னா இங்க என்எஸ் இருக்கும், இங்க எஸ் இருக்கும். அது மாதிரி இது வந்து பாருங்க, இங்க என்ன இருக்கும், எஸ் இருக்கும். இது வந்து இங்க என்ன இருக்கு, எஸ் இருக்கு. இது போல ஒரு சில ஆட்டம்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல டைரக்ட் ஆயிருக்குது.
ஒரு சில ஆட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நேர் டைரக்ஷன்ல இருக்குது, அதனாலதான் வீக்கா இருக்கு. ஸ்பின்ஸ் ஆர் ரேண்டம்லி ஓரியன்டட். பட் இங்க பாருங்க, ஸ்பின்ஸ் ஆர் அலைன்டு பேரலல் இன் மேக்னெட்டிக் டொமைன்ஸ். அந்த காந்தப்புலத்துல வந்து ஒரே பக்கமாக இருக்கிறது. இந்த ஃபெரோ மேக்னட்டிசத்தோட 2 உட்பிரிவுகள், சப் டிவிஷன்ஸ் தான் வந்து ஆன்டி ஃபெரோ மேக்னட்டிசம் அண்ட் ஃபெரி மேக்னட்டிசம். அதோடைய தன்மைகளும் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காந்த ஏற்புத்திறனுக்கும் வெப்பநிலைக்கும் ஒரு இது போட்டிருக்காங்க, ஒரு வரைபடம் வரைஞ்சிருக்கிறாங்க, கிராஃப். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டெம்பரேச்சரும், ஒய் ஆக்சிஸ்ல இது காந்த ஏற்புத்திறனும் எடுத்துக்கொண்டு பாராமேக்னெட்டிக் எப்படி இருக்கும், ஃபெரோமேக்னெட்டிக் எப்படி இருக்கும், ஆன்டி ஃபெரோமேக்னெட்டிக் எப்படி இருக்கும். பாருங்க, இந்த நீல் பாயிண்ட், கியூரி பாயிண்ட்லாம் இங்க குறிச்சிருக்கு பாருங்க. இதுதான் கியூரி டெம்பரேச்சர். இது நீல் பாயிண்ட். நீல் பாயிண்ட்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாராமீட்டர். இந்த நீல் பாயிண்ட் வரைக்கும் ஆன்டி ஃபெரோமேக்னெட்டிக்கா இருக்கு, அது தெரிஞ்சுக்கொள்ளணும். தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் லிசனிங்.